மற்ற அறிகுறிகளை வைத்து பார்க்கும்போது இவர் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளார் என்பதை தெரிவிக்கிறேன் என அவரது அறிக்கையில் தெளிவாக அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் மற்ற 4 நிபுணர்களும் அதனை பிணக்குறாய்வின் அடிப்படையில் 4 நிபுணர்களும் அதை டெத் டியூ டு எலக்ட்ரோகேஷன் என தெளிவாக தெரிவித்துள்ளனர். அந்த அறிக்கை இறுதி செய்வதற்காக கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக வெயிட் பண்ணுவார்கள். ஏன்னால் கெமிக்கல் அனாலிசிஸ் ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு நாட்கள் ஆகும். என்ன காரணம் என்றால் குடலில் ஏதாவது விஷம் ஏதாவது இருந்ததா என்பதை அறிவதற்காக அது வந்த பிறகு இந்த அறிக்கை இறுதி செய்யப்பட்டு இறுதி அறிக்கை வழங்கப்பட்டது. அவர் சிறையில் துன்புறுத்தப்பட்டு இறந்தார் என்பதற்கான எந்த விதமான சாட்சியங்களும் கிடையாது. புரியுது.